முதலில் நம்மால் அனுப்பப்பட்டவுடன் தமிழ் பொறித்த கல் விழுந்ததும் அப்போது கண்டங்கள் பிரிக்கப்படாததும் அறிந்தவையே. ஒரு ஜோடி இல்லாமலேயே மனிதனம் எப்படி வர முடியும்? லோடியா என்னும் தாவரத்தின் மூலம் மனிதன் பிறந்தான் என்று ஏற்கனவே பார்த்தோம். அதை சற்று விரிவாக இப்போது பார்ப்போம். அன்று அந்த தாவரத்திற்கு சிலுக்கியாவில் ஏகப்பட்ட கிராக்கி. அது இப்போது சிலுக்கியாவில் கூட இல்லை, மாக்கின்ஸுகளில் மட்டுமே காணப்படுகிறது. அந்த தாவரம் கிட்டத்தட்ட மனித உடலை ஒத்திருக்கும். உள்ளே நரம்புகள் போல் வேரும், துடிப்பதற்கு இதயம் போன்ற சாயலும், அசைவுகளும், உணர்வுகளும், பசியும் உண்டு. ஆண் தாவரம் பெண் தாவரத்தோடு இணையும் போது ஒரு வகை பசையை பெண் தாவரம் உறிஞ்சும். பின் 6 மாதத்தில் அழகான கிழங்குகளை தண்டுக்குள்ளேயே வளர்த்து முற்றியவுடன் தண்டு வெடித்து கிழங்குகள் வெளிவரும். இந்த கிழங்குகள் பின்னாளில் பிற்காலத்தில் முனிவர்கள் உண்டு மாதக்கணக்கில் பசி இல்லாமல் தியானத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். இந்த வகை தாவரங்கள் ஒரு காலகட்டத்தில் மிசோனாவிலிருந்தே அகற்றப்பட்டது. வாடியா முதல் ஆன்மாவை பூமிக்கு அனுப்ப முடிவு செய்து ஒரு ஆண் ஆன்மாவையும் ஒரு பெண் ஆன்மாவையும் தேர்ந்தெடுத்தது. அவைகள் உடல் பெற சில விஞ்ஞான ஏற்பாடுகளை செய்து விருத்தி என்னும் கியாவிடம் ஆன்மாக்களை உருவாக்கும் ஜீனை பெற்று அந்த ஆன்மாக்களோடு பௌதீக இணைப்பை செய்து அந்த ஆண் தாவரத்தில் செலுத்தி பெண் தாவரத்தோடு இணைய விட்டனர். வழக்கம்போல் அவை கிழங்குகளுக்கு பதில் மனித உருவங்களை சுமக்க ஆரம்பித்து வளர்ந்தது. உள்ளுக்குள் உடல்கள் வளர ஆரம்பித்தது. முதல் குழந்தையை வெளியே தள்ளியது. அது பெண்ணாக இருந்தது. அடுத்து இன்னொன்றையும் வெளியே தள்ளியது. அது ஆணாக இருந்தது. அது பெற்ற முதல் குழந்தைக்கு வாடியா மனுஷி என்றும் ஆணுக்கு வாடியா மனிதன் என்றும் பெயரிட்டார்கள். ஒரு காலத்திற்கு பின் இனி இந்த தாவரம் போதும் என்று முடிவு செய்து அதை எடுக்கும் முன் கடைசியாக ஒரு பெண்ணை பெற்றுக் கொடுத்தது. அந்த பெண்ணுக்கு வள்ளி என்று பெயர் வந்தது.